இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேச்சில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேச்சு, அதாவது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியது, அநேகருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இதன் நிமித்தமாய் ஏராளமான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தது. இதை கண்டு பொறுக்காத பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிக்க வைப்பதற்கு அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது. அவரை தனிப்பட்ட விதத்தில் குற்றம் சாட்ட முயற்சி செய்தார்கள். அவர் பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவானாய் அவர் காணப்பட்டார். ஆகவே அவருடைய குணநலனை அவர்களால் குற்றம் சாட்ட முடியவில்லை. அவருடைய பிறப்பை குறித்து குறை சொல்லி பார்க்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டு இருந்தது. இப்படி அவர்கள் பல்வேறு வாய்ப்புகளை தேடினாலும் அவர்களுக்கு அது கிடைக்காதபடியினால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வைத்து அவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தந்தை அவருக்கு அளித்திருந்த ஞானத்தை கொண்டு மிக நேர்த்தியாக அவருடைய சதி திட்டங்களை அவர் முறியடித்தார். யார் யாரெல்லாம் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சிக்குண்டு போகும்படி அவர் செய்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் நம்மை சிக்க வைப்பதற்கு, பல காரியங்களில் நம்மை வீழ்த்துவதற்கு தொடர் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்புகளை குறித்தெல்லாம் நாம் சிறிதும் தயங்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய பணி வாழ்விலே உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டாரோ அதே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவ்வாறு நாம் செய்கிற பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் ஆகிய மனிதர்கள், அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் தோற்று போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே எதை குறித்தும் கலங்காமல், எந்த மனித வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய செயல்களை மட்டும் உற்சாகமாய் செயல்பட்டு அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.